welcome to my channel. This is Nivetha. நீங்க என்ன first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். சோ பேசிக்கா என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் அதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன ரிசல்ட் இருந்தது என்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படிங்கறத தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சூப்பரா ரிசல்ட் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பாடி கேர் ப்ராடக்ட். நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆக்சுவலி வொர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகும், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒர்க் ஆகாம இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சிவியரா இருக்கும். சோ நம்ம வாங்கியிருக்க அந்த ப்ராடக்ட்னால அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம இருக்கும், இல்ல அந்த ப்ராடக்ட் கொடுக்குற ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பத்தாம இருக்கும். இந்த மாதிரியான மேஜரா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒர்க் ஆகாம இருக்கும்ல, அவங்களோட ஸ்கின்னுக்கு கூட நம்ம இப்போ பார்க்க போற இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் இது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஃபேவரட் பிராண்ட் இது கெமிஸ்ட் அட் பிளே பிராண்ட் வந்து இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். ஆக்சுவலி ரொம்பவே ஸ்பெஷல். இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்திருக்கு, ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா நான் ஏன் இதை யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நான் வந்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய ஃபேன் வந்து கிடையாது. நான் நார்மலா வந்து இந்த ரோல் ஆன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 1 இயர் இருக்கும். ஏன் வந்து திடீர்னு எனக்கு ரோல் ஆன் யூஸ் பண்றது தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அண்டர் ஆர்ம்ல இருக்க பிக்மெண்டேஷன். சோ பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு காமன் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லலாம். பட் வந்து நமக்கு வந்து அது அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்காது. நம்மளால ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட முடியாது, ஆசையா இருக்க ஒரு ட்ரெஸ் வந்து போட முடியாது. ஷார்ட் ஸ்லீவ் போட்டா அப்படின்னாலுமே நம்ம இப்படி கை வந்து தூக்குறோம் அப்படின்னா அதுவே நமக்கு கொஞ்சம் வந்து எம்பராசிங்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சோ எனக்கு வந்து அந்த டார்க்னஸ் வேண்டாம், கொஞ்சமா இருக்கட்டும் இல்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷனாவே இருக்கட்டும், ஹெவியாவே இருக்கட்டும், எனக்கு அந்த டார்க்னஸ் வேண்டாம். அதுக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தேன். சோ அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய அந்த ஒயிட்னிங் கிரீம்ஸ் அதுன்ட்டு நிறைய நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அது கொடுக்குற ரிசல்ட் வந்து பெர்மனண்டா இருக்காது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்றதை விட்டுட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு இருக்காது. சோ நம்ம டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ற மாதிரி ரோலானா இருக்கணும், பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும், நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். இதுல மல்டி ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஓடர் ப்ராப்ளம் இருக்கும், நமக்கு அந்த ஸ்வெட்னால வர ஸ்மெல் பேட் ஸ்மெல் இருக்கும். சோ அந்த ஸ்மெல்லையுமே அந்த ஓடரையுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பிக்மெண்டேஷனை சூப்பரா வந்து அப்படியே நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி காமிக்கும். இந்த பிக்மெண்டேஷன் இருக்கிற இடமே தெரியாம நல்லா ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின்னை லைட்டன் பண்ணிடும். அவ்வளவுதான். உங்களுக்கு டவுட் இருக்கும் எப்படி எடுத்தோடனே ஒரு நல்ல ஒர்க் ஆகுற ஒரு ப்ராடக்டா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. இந்த ஒரு வருஷம் நான் யூஸ் பண்ணதுல இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணது ஜஸ்ட் 4 months தான். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ரோலான் அப்படின்னு பார்த்தோம்னா நிவ்யாவோட அண்டர் ஆர்ம் ரோலான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ அது வந்து நல்லா இருக்கும், பட் இந்த அளவுக்கு அது நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அது வந்து நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், அண்டர் ஆர்ம் சாஃப்டா வச்சுக்கும், லைக் பேபி ஸ்கின் மாதிரி அண்டர் ஆர்ம் சாஃப்டா வச்சுக்கும். நம்ம அப்ளை பண்ற டைமுக்கு நம்மளோட அண்டர் ஆர்ம் வந்து கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காமிக்கும். அந்த விஷயத்துல அதெல்லாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். பட் செகண்டா இந்த ப்ராடக்ட் நான் எப்படி பிக் பண்ணேன் அப்படின்னா கெமிஸ்ட் அட் பிளே பிராண்ட்லயே வந்து நான் பாடி வாஷ் யூஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா நம்மளோட பாடியில இருக்க டேனா இருக்கட்டும், டெட் ஸ்கின் செல்ஸா இருக்கட்டும் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி அதெல்லாம் வந்து அழகா ரிமூவ் பண்ணிடும். அதுல நல்ல ஒரு ரிசல்ட் இருந்தது. சோ நம்ம அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த இதுல வந்து அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து கிடைக்கல நிவ்யால. சோ வந்து நம்ம இந்த ஒரு பிராண்ட் கெமிஸ்ட் அட் பிளே பிராண்ட்ல இருந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அதோட பாடி வாஷ் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. சோ கண்டிப்பா வந்து இதுவும் அந்த ஒரு ஹோப் எனக்கு கொடுத்துச்சு, வாங்கி யூஸ் பண்ணா நமக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. சோ அதனாலதான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். திஸ் இஸ் மை செகண்ட் பாட்டில். ஆக்சுவலி இதோட வெளியில பேக்கேஜிங் இப்படி இருக்கு, கியூட்டா இருக்கும். இது ஃபுல்லாவே வந்து ஒரு சும்மா நார்மலான ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி இருக்கும், அதுலயே வந்து இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இதுல என்னென்ன ஸ்பெஷலான இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து இப்ப பார்க்கலாம். இதுல வந்து சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா இந்த 5% AHA தான். சோ இந்த 5% AHA என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடும். டெட் ஸ்கின்ஸ் வந்து ரிமூவ் ஆயிட்டாலே நமக்கு அந்த அண்டர் ஆர்ம்ல இருக்க அந்த டார்க் ஸ்கின் எல்லாமே போயிடும், நமக்கு ஸ்கின் வந்து லைட்டன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். சோ முக்கியமான ஒரு ஹீரோனே சொல்லலாம். சோ அந்த முக்கியமான ஒரு விஷயத்த பண்றது இந்த 5% AHA தான். சோ இது இல்லாம இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் சி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட்,
இது ரெண்டுமே இருக்கு. AHA எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ AHA வந்து நமக்கு pH வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும் and reducing odor causing germs and gently exfoliating to remove dead skin cells. Next vitamin C வந்து helps to reduce the underarm pigmentation and brighten the skin னு கொடுத்திருக்காங்க. hyaluronic acid and allantoin னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து helps to hydrate and soothe the underarm skin. சீரியஸ்லி இதுல கொடுத்திருக்க மாதிரியே தான் இது ஒர்க் ஆகும். உள்ளே வந்து கியூட்டான ஒரு பாட்டிலா தான் இருக்கும். இது எத்தனை ml ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 40 ml. சோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிருக்கேன். நமக்கு எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க லிமிட்டா கரெக்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 months வரைக்குமே கண்டிப்பா வரும். இது வந்து என்னோட செகண்ட் பாட்டில். ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன். செகண்ட் டைமும் இதே என்ன வாங்க புஷ் பண்ணது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் நான் யூஸ் பண்ணப்ப கொடுத்த லிட்டில் பிட்டான ஒரு ரிசல்ட் தான். அப்போ நான் பார்த்தது வந்து கொஞ்சம் தான். சோ செகண்ட் டைம் நான் இதை கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணணும்னு அந்த ஒரு ரிசல்ட் தான் எனக்கு தோண வச்சது. ஃபர்ஸ்ட் பாட்டில் நான் யூஸ் பண்ணேன். டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்ணுவேன். குளிச்சுட்டு வந்துட்டு நம்மளோட அண்டர்ஆர்ம் வந்து தண்ணி இல்லாம ஃபுல்லா ட்ரை ஆக்கிடுங்க. டவல் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு அழகா வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ட்ரை ஆக விடணும். முக்கியமா அதுதான். அந்த ப்ராடக்ட் வந்து வெட்டா இருக்கும் போதே நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டோம், ட்ரெஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ரிசல்ட்டும் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ப்ராடக்ட் வந்து ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகணும். சேம் டைம் அது ட்ரை ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு அது அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னே வந்து தெரியும். சோ இந்த மாதிரி ஸ்கின்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் விட்டுட்டு 2 minutes தான் டைம் எடுக்கும். அதுக்கு மேல எடுக்காது. சோ அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓடரை வந்து ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ண அந்த பேட் ஸ்மெல் வந்து வெளியில வராது. ஏன்னா இதுல இருக்க அந்த அக்வா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அதை அப்படியே லாக் பண்ணிடும். சீரியஸா ஏன்னா உங்களுக்கு ஹெவியா வந்து இந்த ஓடர் ஸ்மெல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வாங்கி வச்சுக்க வேண்டிய ஒரு ரோலானது. எனக்கு வந்து ஓடர் ப்ராப்ளம் கிடையாது. பட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ்க்கு நான் அடிமனே சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ட் ஸ்வெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸ்வெட்டை வந்து உங்களுக்கு ஹெவியா எனி டைமே உங்களோட அண்டர்ஆர்ம் கிட்ட வெட்டாவே இருக்கு, ஈரமாவே இருக்கு. ட்ரெஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா அப்படி தூக்குறோம் அப்படின்னா நமக்கு அண்டர்ஆர்ம் கிட்ட ஸ்வெட்டா இருக்கா அந்த இது வந்து தெரியும். சோ அந்த மாதிரி ரொம்ப இல்லாம நமக்கு ஸ்வெட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லா யூஸ் பண்ணி முடிச்சேன். எனக்கு வந்து அந்த பாட்டிலுக்கு நான் எப்படி ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் தான் வந்து தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒர்க் ஆச்சு. அந்த ஒரு பாட்டில் நான் யூஸ் பண்ணி முடிக்கிறப்ப என்னோட அண்டர்ஆர்ம்ல இருக்க பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆனதை நான் ஃபீல் பண்ண கண்ணால பார்த்தேன். சோ எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துச்சு. இன்னொரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நம்மளோட பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கறதுனாலதான் செகண்ட் பாட்டிலும் நான் இது வாங்கி யூஸ் பண்ணேன். கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா ஒரு நாள் வந்து அண்டர்ஆர்ம்ல நார்மலா நமக்கு ஹேர் இருக்கும். சோ அந்த ஹேரோடயே வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து முதல்ல அப்ளை பண்ணாதீங்க. சின்னதா இருந்தா ஓகே, ஹேரோட லென்த் வந்து கம்மியா இருந்தா ஓகே. ஹேர் லென்த் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றப்போ அந்த ஹேரே ப்ராடக்ட்டை வச்சுக்கோ நமக்கு ஸ்கின்குள்ள அனுப்பாது. ஸ்கின்குள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே போகாது. சோ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணியும் வேஸ்ட். நீங்க இதை அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஹேர் இல்லாம பாத்துக்கோங்க. ஆனா டெய்லி வந்து நம்ம அண்டர்ஆர்ம்ல ஹேர் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஹேர் லென்த் வந்து சின்னதா இருந்தா ஓகே, அது வந்து ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி வந்து நான் செக் பண்ணிப்பேன். ப்ராடக்ட் அப்ளை பண்றப்போ கொஞ்சம் நமக்கு லைட் நான் இருக்கா அப்படின்னு டெய்லி நான் செக் பண்ணிப்பேன். அடிக்கடின்னு கிடையாது, டெய்லி செக் பண்ணுவேன். சோ நமக்கு அண்டர்ஆர்ம்ல ஹேர் இருக்கப்போ நமக்கு ஹேர் இருக்கனால நமக்கு அண்டர்ஆர்ம் டார்க்கா தான் தெரியும். சோ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா நல்ல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்னைக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து பாக்குறேன். ஐ ஃபெல்ட் சர்ப்ரைஸ். சீரியஸ்லி ஏன் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, ஷாக்கிங்கா இருந்துச்சு, சேம் டைம் ஹாப்பியாவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து அத எப்படி சொல்றதுன்னா எனக்கு அங்க இருந்த அந்த டார்க்கான அந்த ஸ்கின் வந்து காணா போச்சு. அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. என்ன இங்க இருந்த கிணத்து காணுமேன்ற மாதிரி என்ன இங்க இருந்த டார்க்னஸ் காணுமே தான் எனக்கு இருந்துச்சு. பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுச்சுன்னு சொல்றதை விட ரெடியூஸ்னா வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி பண்றது. எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் சொல்றதை விட சடனா வந்து அது காணா போயிடுச்சுன்னு சொல்றது வந்து இதுக்கு ஆப்டா இருக்கும். ஏன்னா வந்து அந்த டார்க்னஸ் அப்படியே எடுத்துருச்சு. இது கரெக்டா வந்து அதோட ஒர்க்கை வந்து பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்னோட அண்டர்ஆர்ம் என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு, எந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன் போயிருக்கு அப்படிங்கறதையும் இங்க அட்டாச் பண்ணிருக்கேன். இப்போ இங்க இருக்கிறத விட இதுக்கு முன்னாடி இன்னும் டார்க்கா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். சோ அந்த அளவுக்கு எனக்கு பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி இந்த அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. அண்ட் முக்கியமா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைச்சோன்னா விட்டுலாமான்ற ஒரு டவுட் இருக்கும். நீங்க இதை ரெகுலரா யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே வந்து கொடுக்காது. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்க பிக்மெண்டேஷனும் வந்து ரிமூவ் ஆயிடும். அது இன்னுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஃபீல் ஆகும். நம்ம ஈஸியா வந்து கை தூக்கலாம், வேணுங்கிற ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஜாலியா இருக்கலாம்.
சோ வந்து இன்னுமே உங்களுக்கு அது வந்து கான்ஃபிடென்ட்டா தான் ஃபீல் ஆகும். இதுல வந்து AHA இருக்கே டெய்லி யூஸ் பண்றதுக்கு சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா AHA அண்ட் BHAவும் வந்து யூஸ் பண்றதுக்கு டெய்லி பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சேஃபான ஒரு ப்ராடக்ட் இது. pH லெவல் பார்த்தோம்னா 4.0 இருக்கும். எல்லா பிராண்ட்லயுமே இருக்காது, இந்த ஒரு பிராண்ட்ல தான் நான் பார்த்தது. அண்ட் இது முக்கியமா நிறைய கெமிக்கல் ஃப்ரீயா வந்து கொடுத்திருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஆல்கஹால் ஃப்ரீ, அலுமினியம் ஃப்ரீ, பேக்கிங் சோடா ஃப்ரீ, paraben ஃப்ரீ, சிலிகான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, டை ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம பண்ணிருக்காங்க. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணி நமக்கு அண்டர் ஆர்மர் லைட்டன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு டே ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இதை இன்னும் வந்து உங்களோட அண்டர் ஆர்மர் பிரைட்டன் பண்ணி காமிக்கும். சுத்தமா இந்த டார்க்னஸே இல்லாம உங்களுக்கு அழகான ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். அது டே ஃபுல்லாவே இருக்கும். ஸோ சுத்தமா வந்து உங்களுக்கு அந்த டார்க்னஸ் தெரியாது. நான் யூஸ் பண்ணி நான் ரிசல்ட் பார்த்திருக்கேன். மேபி நிறைய பேர் வந்து இதனால சஃபர் ஆயிருக்கலாம். அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம். சோ இந்த ப்ராப்ளம்னால நிறைய சஃபர் ஆகிருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசுக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இது வாங்கி யூஸ் பண்ணலாம். மற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது ரிசல்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுற ப்ராடக்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசை, நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு. அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அண்டர் ஆர்ம் பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கெமிஸ்ட் அப்ளை பிராண்ட்ல இருக்க இந்த ரோலான் மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இதோட MRP வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 399 கொடுத்துருக்காங்க. நைக்கால சம் ஆஃபர்ல இருக்கும். சோ அந்த டைம்ல பிக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருந்ததோ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இது. கண்டிப்பா நான் 100% இல்ல 200% சஜஸ்ட் பண்ணுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன்னால ரொம்ப ஃபீல் பண்றாங்களோ முக்கியமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.